ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா அருண் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு கோடை காலத்தில் வந்து விலங்கினங்கள், பறவைகள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. அப்படியேப்பட்ட ஒரு தண்ணி சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ ப்ரோ பாருங்கள், அந்த ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையோட ஒரு பறவை வந்துட்டு வெளியே வர மாதிரி ஒரு அழகாக இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வந்து குருவிகள், விலங்கினங்கள் வந்து குடிக்கிறதுக்காக ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழிஞ்சிருச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழிஞ்சிருச்சு. ஸோ ப்ரோ அதை காட்டுங்க. இங்கே பார்த்திங்களா, ஸோ அழகாக வந்து ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு அது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நிறச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த பறவைகள் வந்து குடிக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. இப்போது வந்து இது அழிஞ்சிட்டு வருது. ஹைடன் வாலே அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்குங்க. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரியே இருக்குது. ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதை பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு கற்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு பிரிட்டிஷ் காலத்துலேயே இது பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நேம் பார்த்திங்களா, ஒரு நம்ம ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூஎஸ்ஏல சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு வில்லேஜ் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ரேருங்க. தெரியுதுங்களா? ப்ரோ வாங்க. ஸோ கற்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த கற்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கற்கள் தான் இது. ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிவா அருண் டிவியில் செலக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது கட்டுறதுனால ஒரு பாலடைஞ்சு இருக்குது. ஸோ இரவு நேரங்கள்லாம் இந்த பிளேஸில் வர்றது ரொம்ப சிரமம் தாங்க. ஸோ தெரியுதுங்களா, ஹைடன் வாலே அழகாக அதை செதுக்கியிருக்காங்க. அந்த கற்களெல்லாம் அங்கே அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ லுக்காக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இது இயங்குறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோடை காலங்களில் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கோங்க. பறவை இனங்கள், ஸோ விலங்குகள்லாம் வந்து ஒரு இலைப்பாறை, ஒரு தண்ணி குடிக்க வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்தின மாதிரி அமையும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு இயல்பாக அமையுங்க. ஸோ வியூவர்ஸ், மற்றும் ஒரு புதுமையான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.